10 தமிழ் வேர்ட் கேம். 51லேருந்து 100 வார்த்தைகள், கடன் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் வந்து பார்க்க போறோம். நேத்து வந்து நம்ம 1லேருந்து 50 வார்த்தைகள் பார்த்துருந்தோம். ஸோ நெறைய கேள்விகள் கேட்டிருந்தோம். நிறைய விஷயங்கள பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து 51லேருந்து 100 வார்த்தைகள் பார்க்க போறோம். 10:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 51லேருந்து 60 வார்த்தைகள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். கடனால் வரும் பிரச்சனைகள் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இதுல. இந்த ஸ்க்ரீன்ல இருக்கு. ஸோ அதுக்கும் நீங்க பதில் சொல்லலாம் சொல்லலாம். ஐம்பத்தொன்னுலேருந்து 60 வார்த்தைகள் இருக்கு. எல்லாமே கடன் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் தான். தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம். கலந்துள்ள சொற்களை சரி செய்து சரியான வார்த்தைகள் வந்து கண்டுபிடிக்கணும். அதான் அது கேள்வி. 51லேருந்து 60 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம 50 வார்த்தைகள் வந்து பார்க்க போறோம். இதுல 51லேருந்து 100 வரைக்கும் உள்ள வார்த்தைகள் வந்து பார்க்க போறோம். பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நேற்றைய லைவ் செக்ஷன்ல நம்ம கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு கேள்வி கேட்டிருந்தோம். கடன் வந்து எவ்வளவு இருக்கு? அதனால எத்தனை வருஷங்கள் உள்ளது? ஸோ அத கடன் பத்தி நிறைய விஷயங்கள் பேசினோம். இன்னைக்கு வந்து கடனால் வரும் பிரச்சனைகள் என்னென்ன? கடனுக்கான தீர்வு. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இன்னைக்கு வரும். இந்த ஸ்க்ரீன்ல வந்து கடனால் வரும் பிரச்சனைகள் கூட கேட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம். 50லேருந்து 60 வரைக்கும் வார்த்தைகள் இருக்கு. ஸோ அதுக்கு தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம். இது எல்லா வார்த்தைகளுமே கடன் கடன் ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான். கடன் சார்ந்த சொற்கள் தான் அனைத்தும். இன்னைக்கு 51லேருந்து 100 வார்த்தைகள் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு.
இது எல்லாமே கடன் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் தான். விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். கடனால வரும் பிரச்சனைகள் இந்த ஸ்க்ரீனுக்கு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுக்கும் நீங்க பதில் சொல்லலாம். நேற்றைய லைவ்ல நம்ம 1லிருந்து 50 கேள்விகள் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நேத்து பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம நெறைய விஷயங்கள பத்தி பேசியிருந்தோம். கடன் வாங்கலாமா? வேண்டாமா? நல்லதா? சரி நம்ம கடன் வாங்குனா என்ன செய்யணும்? அந்த விஷயங்கள் நெறைய பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து கடனால வரும் பிரச்சனைகள் பத்தி பேசணும். தீர்வுகள் வந்து இதுக்கு அடுத்தடுத்த லைவ்ல இருந்து வரும். அடுத்தடுத்த ச பேஜஸ்ல வரும். பன்னீர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. விடுதலை போட்டிருக்காங்க. சரியான விடை விடுதலை. 55 விடுதலை. முயற்சி வந்து 56 வந்து முயற்சி. 57 பொறுமை. பொறுமை வந்து 58 வந்து பொறுமை. பாதுகாப்பு பன்னீர் வந்து பாதுகாப்பா சொல்லியிருக்காங்க. 60 வந்து பாதுகாப்பு. அப்படின்னு 4 விடைகள் சொல்லியிருக்காங்க. மகேஸ்ரீ வந்து ஒப்பந்தம், ஒப்படைப்பு சொல்லியிருக்காங்க. 53 வந்து ஒப்பந்தம் வரும். ஒப்படைப்பு 54 2ம் சரியான விடைகள். பன்னீர் வந்து விழிப்புணர்வு, ஒப்பந்தம் சொல்லியிருக்கீங்க. 59 வந்து விழிப்புணர்வு. 53 ஒப்பந்தம். அனைத்தும் சரியான விடைகள். இந்த கடனால வரும் பிரச்சனைகளும் கேள்விகள் கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க என்ன உங்களுக்கு திங்க் பண்றீங்களோ, அத நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். பன்னீர் ஒப்படைப்பு சொல்லியிருக்காங்க. சரியான விடை. 54 ஒப்படைப்பு சரியான விடை. மகேஸ்ரீ பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க. சரியான விடை. பன்னீர் வந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்து லைவ் போடுகிற மேடம் கேட்டிருக்காங்க. நாங்க இப்ப வந்து யுஏஇல இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா பன்னீர் நீங்க? நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க மெசேஜஸ் பார்க்குறேன். மகேஷ் ஸ்ரீயும் தான் ஃபர்ஸ்ட் டைம் நெனைக்கிறேன். பிரியங்கா பிரபு 59 விழிப்புணர்வு சரியான விடை. சரியான விடை பிரியா. முதல் தடவை பார்க்குறீங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பார்க்குற அனைவருக்கும் நன்றி. ஐம்பத்தி 4 பிரியா வந்து ஒப்படைப்பு சொல்லியிருக்காங்க. சரியான விடை. மகேஸ்ரீ எஸ் சிஸ்டர் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நான் பார்க்குறேன். ராஜலக்ஷ்மி ஒப்பந்தம் சொல்லியிருக்காங்க. பன்னீர் எந்த ஊர்? யுஏஇ துபாய். துபாய் பன்னீர். நான் வந்து இப்ப ஷார்ஜால இருக்கேன். யுஏஇல ஷார்ஜால இருக்கேன் நாங்க. பிரியா ஒப்பந்தம் சரியான விடை. கொம்பன் பகுப்பாய்வு. அதாவது 52 பகுப்பாய்வு சரியான விடை. பிரியாவும் பகுப்பாய்வு சொல்லியிருக்காங்க. ராஜலக்ஷ்மி விடுதலை, முயற்சி, உழைப்பு சொல்லியிருக்காங்க. அனைத்தும் சரியான விடை. ரமேஷ்